தேர்தலை மனதில் வைத்தே திமுக அரசு ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் வங்கியில் செலுத்தி நாடகமாடி வருவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க திமுக அரசை முயல்வதாக குற்றம் சாட்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து பேசிய தங்கமணி, திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் 125 நாள் வேலை வழங்காமல் 40 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் வந்தால் மட்டுமே திமுக மக்களை நினைப்பதாகவும் அதன் பிறகு மறந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அவர்கள் அவசரமாக நேற்றைய தினம் மாலை அனைத்து ஒன்றிய அலுவலகத்திலும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு பழிவாங்கி விட்டது என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதை மக்களுக்கு விளக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் வந்தால் 150 நாட்களாக அது கிடைக்க இருக்கின்றது, அந்த செய்தியும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதுக்கு பயந்து கொண்டுதான் இன்றைய தினம் 3 மாதத்திற்கு உண்டான தொகையாக 3000 ரூபாயும், அதேதான் புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு, கோடை காலத்திற்கென்று 2000 ரூபாய் சிறப்பு நிதி என்று 5000 ரூபாய் போட்டிருக்கின்றார். இன்னொரு 10 நாட்களில் தேர்தல் வர இருக்கின்றது. 5 ஆண்டு காலமாக கடுமையான வெயில் இருந்தது. அப்பொழுது அந்த கோடை காலம் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆட்சியாளர்களுக்கு. இப்பொழுது தேர்தல் வருகின்ற போதுதான் கோடை காலம் என்று அவர்களுக்கு தெரிந்து கோடை கால சிறப்பு நிதி என்று 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்னும் 4 ஆண்டு காலத்துக்கு அந்த கோடை கால சிறப்பு நிதி 2000 எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும்.